அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். டெல்லியிலிருந்து காட்சிகளை பார்க்க போகிறோம். இதோ தொடங்கி இருக்கிறது குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் டெல்லியில். நம்ம திரையில காட்சிகளை பார்க்கலாம். நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி இந்தியா கேட் பகுதி அருகே அமைந்திருக்கக்கூடிய போர் நினைவகத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடிய காட்சி. போர் நினைவகத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இந்த போர் நினைவகத்தில் நாட்டின் பிரதமர் வந்து நாட்டுக்காக இன்னுயிர் தியாகம் செய்த எண்ணற்ற வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு தொடங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள். முப்படைகளை சேர்ந்த நமது தளபதிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் நரேந்திர மோடியை சம்பிரதாயபூர்வமாக அறிமுகம் செய்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் உள்ளிட்டோர் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்று டெல்லியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் நினைவகத்துக்கு அமர் சக்கர என்ற பகுதிக்கு அழைத்துச் செல்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான தலைப்பாகை அணிந்து வருவது வழக்கம். அதுக்கு ஒரு காரணமும் கூட இருக்கும். நம்ம திரையில பார்ப்பது இந்தியா கேட் பகுதி அருகே அமைந்திருக்கக்கூடிய போர் நினைவகம். Prime Minister Narendra Modi having arrived here at the National War Memorial. Now moving towards the Amar Chakra or the Circle of Immortality என்று கூறக்கூடிய வீரர்களுடைய தியாகத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு பகுதி இந்த போர் நினைவகத்தில் இருக்கு. இந்த போர் நினைவகம் பல்வேறு சக்கரங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அமர சக்கரம், வீர சக்கரம், தியாக சக்கரம் அப்படின்னு நமது நாட்டின் வீரர்களுடைய தியாகத்தை, வீரத்தை, அவர்கள் நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை பறைசாற்றும் வகையில சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனத்தால இந்த நாட்டுக்கு ஒரு போர் நினைவகம் தேவை என்று கன்சீவ் செய்யப்பட்டு 2019-20 வாக்குல தான் இந்த போர் நினைவகமானது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 2020 பிரதமர் இங்கு வந்து அஞ்சலி செலுத்திய பிறகே குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் தொடங்குகின்றன. அதற்கு முன்னாடியும் கூட இந்த மரபு இருந்தது. இந்தியா கேட் பகுதியில் அமர் ஜவான் ஜோதி என்று அணையா விளக்குக்கு பிரதமர் சென்று அஞ்சலி செலுத்துவார். ஆனால் நமது நாட்டுக்கு ஒரு போர் நினைவகம் தேவை என்று அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருண் ஜேட்லியால கன்சீவ் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது இந்த போர் நினைவகம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.